ஹலோ, காலை வணக்கம். இன்றைக்கி என்னென்னா, காலையில் எழுந்திரிச்ச உடனே என்ன சாதம் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறேன். அப்புறம் இந்த மீல் மேக்கரில் வந்து ஒரு வறுவல் மாதிரி செய்ய போகிறேன். அப்புறம் கத்திரிக்காய் வந்து எண்ணெய் காய் போட போகிறேன். இதுதான் வந்து இன்றைக்கி மெனு. ஸோ எந்திரிச்சு வந்த உடனே இந்த மீல் மேக்கரை ஃபஸ்ட்டு கழுவி வேக வச்சுட்டேன். அப்புறம் நேற்று நைட்டு வந்து கழுவி வச்ச பாத்திரத்தை எல்லாத்தையுமே அடுக்கி வச்சாதான் எனக்கு அந்த இடம் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். எனக்கு கிச்சன் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். பட் அதுக்குள்ளேயே நான் வந்து ஓரளவு ஆர்கனைஸ்டாக தான் வச்சுருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு நான் உல வச்சுட்டேன். சாதம் வந்து இப்போ வர அரிசியா இல்லை எனக்கு தான் இப்படி அமைதானே தெரியல. ரொம்ப நேரம் ஆகுது சாதம் வந்து வேகிறதுக்கு. ஸோ அதனால் எப்போயுமே வந்தோடனே உல வச்சுருவேன். அதுக்கப்புறம் பருப்பு வந்து போட்டு, அப்புறம் நேற்று நான் ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன். எனக்கும் வந்து சாம்பார் வந்து ரொம்ப கெட்டியாயிடுது. ஸோ அது என்ன ரீசன்னு பார்க்கும்போது, பருப்பு வந்து நம்ம வந்து கம்மியாக போட்டால் அந்த கெட்டிப்படுற சாம்பார் தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லி கேட்டனால, நான் எப்பயும் போடுற பருப்பை விட ஒரு அரைவாசி பருப்பு தான் போட்டேன். ஆனால் உண்மையாகவே நேற்று வச்ச சாம்பார் வந்து கெட்டியாகவே ஆகலை. ஓரளவுக்கு, அதாவது ரொம்ப கெட்டியாகாமல் ஓரளவுக்கு கொல கொலன்னு நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த மீன் மேக்கர் வெந்த உடனே அதை வந்து ஜில் தண்ணியில் ஒரு அலசிட்டு, அப்புறம் குட்டி பையனுக்கு வந்து பால் காய்ச்சறதுக்காண்டி பால் ஊற்றி வச்சுட்டேன். சார் வந்து எந்திரிச்சு ஆல்ரெடி வந்துட்டார் என் பின்னாடி. அவனுக்கு வந்து பால் ஆற்றி கொடுத்துட்டா ஓரளவு அவன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பான். அதுக்கப்புறம் எண்ணெய்க்காய் போட போகிறேன். இந்த கத்திரிக்காய் வந்து எங்கள் தோட்டத்து கத்திரிக்காய். ஸோ நேற்று ஊருக்கு போனனால அங்கேருந்து கொண்டு வந்து, ஊருன்னா ரொம்ப தூரம்லாம் இல்லை, இங்கேருந்து ஒரு 15 மினிட்ஸ் தான். ஸோ அங்கே போனனால காய் கொடுத்தனால அதை வாங்கிட்டு வந்து சரி எண்ணெய்க்காய் போடலாம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து கட் பண்ணி வச்சுட்டேன். சாம்பாருக்கு வந்து என்னென்னா, இது முள்ளங்கி, அதுக்கப்புறம் வந்து இந்த பூசணிக்காய் வந்து கொஞ்சோண்டு இருந்துச்சு. சொரக்காய் கொஞ்சமாக இருந்துச்சு. ஸோ இதை போட்டு சாம்பார் வைக்க போகிறேன். மீன் மேக்கர் வறுவல், கத்திரிக்காய் வந்து எண்ணெய்க்காய் போட போகிறேன். இதுதான் வந்து இன்றைக்கி மெனு. காலையில் தம்பிக்கு வந்து தோசை ஊற்றி சாம்பார் ஊற்றி கொடுத்துட்டா தம்பி சாப்பிட்ருவான். பெரியவன் வந்து இங்கே இல்லை, அம்மா வீட்டில் இருக்கான். ஸோ அம்மா வீட்டிலேருந்து அவன் ஸ்கூல் போயிட்டு இன்றைக்கி தான் பொங்கல் ஹாலிடேஸ்க்கு லாஸ்ட் டே. ஸோ நாளையிலேருந்து தம்பிக்கு வந்து லீவு. ஸோ 2 பேருமே வீட்டில் தான் இருப்பாங்க. அப்புறம் அவ்வளோதான் இன்றைக்கி வேலையே. காலையிலேயே மேக்ஸிமம் நான் சமைக்கிறனால வேலையெல்லாம் முடிஞ்சிடும். பாத்திரம் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் வீடு கூட்டி க்ளீன் பண்ணணும். பொங்கல் க்ளீனிங் வேலையும் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நான் பெருசாக இந்த யூடியூப்பில் விலாக் போடுற மாதிரி பாத்திரத்தை எடுத்து கழுவுறது, பாத்திரமே எனக்கு அந்த அளவெல்லாம் இருக்காது. மேலே வந்து ரொம்ப கம்மியான பாத்திரம் தான் என்னோடய பாத்திரம். அதுவுமே நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பாத்திரம் தான். மேலேருந்து எடுத்து விளக்குற அளவுக்கெல்லாம் என்கிட்ட பாத்திரம் இல்லை. நான் பண்ணுற க்ளீனிங் ஒர்க்குனால் ஒற்றை அடிப்பேன். அதுக்கப்புறம் வீடு மாஃப் போடுறது, விளக்குமே நான் இப்போ தான் விளக்குனேன். இந்த தைப்பூசம் வேறு அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காண்டி விளக்கும் விளக்கி வச்சுட்டேன். ஸோ திரும்ப விளக்க மாட்டேன். 2 நாள் தானே ஆகுது, அதனால் விளக்கவும் தேவையில்லை. அதுக்கப்புறம் பூஜை சாமான் லைட்டாக தொடச்சி விட்டுட்டு மாஃப் போட்டுட்டு போர்வை தலகாணி எல்லாத்தையுமே அலசி போடணும். அவ்வளோதான் வேலையே. இவ்வளோதான் இந்த பொங்கலுக்கு வந்து க்ளீனிங். இன்னொன்று வந்து இந்த வருஷம் வந்து பொங்கல் வந்து நான் ஹஸ்பண்ட் வீட்டு சைடுன்றனால பொங்கல் வைக்கிறோம். இல்லாட்டி அதுவுமே அம்மா வீட்டு சைடு வந்து பொங்கல் இல்லை இந்த வருஷம். ஸோ பொங்கல் வச்சோடனே அம்மா வந்து இங்கே தான் கூப்பிட்டு வருவேன் அன்றைக்கி வந்து. அப்புறம் எனக்கு வந்து டீ போட்டுட்ருக்கேன். டீ போடுறது தான் இப்போ போடுறேனே தவிர, இதை குடிக்கிறதுக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து எப்போ ஆஃபீஸ் போகிறாரோ, போன பின்னாடி நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு தான் இந்த டீயே என்னால் குடிக்க முடியும். பட் போடுறப்ப வந்து மைண்ட் தாட் என்னென்னா, போட்டோன்னே குடிச்சிடணும் அப்படின்னு ஒரு ஆசையில் தான் டீ போடுவேன். பட் குடிக்கவே முடியாது. என்ன மாதிரி தான் நிறையா ஹவுஸ் ஒய்ஃப்னு நினைக்கிறேன். அதை வந்து திருப்பி ரீஹீட் பண்ணி அதுவும் குடிக்க முடியாமல் போகும். அதுக்கப்புறமும் ரீஹீட் பண்ணி தான் குடிப்பேன். ஸோ இடையில வந்து டிவி பார்த்துட்டு போனேன். மார்னிங் வந்து ஏதாவது சாங்ஸ் போட்டு விடுவேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்பிட்டாருனா சின்னவர் வந்துடுவார், எனக்கு டோரா தான் வேணும் அப்படின்னு. அவனுக்குமே தெரியும் இந்த டைமிங் வந்து நமக்கு டோரா பார்க்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவனுக்கு டோரா போட்டு விட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து நான் மொபைல் தான் பார்த்துட்ருப்பேன். அப்புறம் இப்போ என்ன ஒர்க்குனால், இந்த எடிட் பண்ணுற வீடியோலாம் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். அதில் போய் வியூஸ் பார்ப்பேன். இன்னொன்று, யாருமே எனக்கு சப்ஸ்கிரைப் வந்து அந்தளவு ஏற மாட்டேன்து. சரி, ஓகே, இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக நானும் ஒரு நாள் வந்து பெரிய லெவலில் ரீச் ஆவேன்னு சொல்லி நம்புகிறேன். இன்னொன்று வந்து ஒரு நல்ல மொபைல் வாங்கணும்னு ஆசை. இதுவே நல்லா தான் இருக்குது இப்போதைக்கு. பட் போக போக ஒரு நல்ல மொபைல் வாங்கி ஒரு பர்ஃபெக்ட் யூடியூபர் ஆகணும்னு கூட எனக்கு ஆசை தான். அப்புறம் இதில் நான் எப்படியாவது சக்ஸஸ் ஆனால் வந்து என்னோடய அம்மாவுக்கு வந்து நிறையா பண்ணணும்னு ஆசை. நிறையா பண்ணணுன்னா ஒன்றும் பெருசாக இல்லை, அவங்க வந்து ரெண்ட் வீட்டில் இருக்காங்க. ஸோ வந்து எனக்கு ரெண்ட் கொடுக்குறது வந்து எவ்வளோ கஷ்டம்னு எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே அதை வந்து அனுபவிக்கிறோம். ஒரு மாதன்றது இப்படின்னுக்குள்ளே போயிடும்.
ஸோ அதுக்கு மட்டும் எங்கள் அம்மாவுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கணும்னு ஆசை. மற்றபடி வேறு பெருசாலாம் பண்ணுறதுக்கு வந்து இல்லை. அவங்களுக்கு வந்து சாப்பாடுக்கு அவங்க ஒரு ஆள் தானே. ஸோ அதுவும் வந்து நம்ம ஈஸியாகவே பண்ணிடலாம். இந்த ரெண்ட்டு ப்ராப்ளம் மட்டும் அவங்க இல்லாமல் இருந்தால் நிம்மதியாக இருப்பாங்களே அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய ஆசை. அது வந்து கடவுள் புண்ணியத்தில் சீக்கிரமே ஒரு லீஸுக்கு வந்து ஒரு சின்ன வீடாக பிடிச்சி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து வேண்டிகிட்டு இருக்கேன். பார்க்கலாம். அதுக்கான உழைப்பும் போட்டுட்டு தான் இருக்கேன். பட் வந்து கண்டிப்பாகவே அது நடக்கும். நான் வந்து சின்ன வயசுலேருந்து நான் என்ன கேட்டாலும் கடவுள் எனக்கு கொடுத்துருவாரு. நியாயமாக இருக்கிறது எல்லாமே கொடுத்துருக்காரு இப்போ வரைக்கும். ஸோ வந்து இதையும் கொடுப்பாருன்னு நம்புகிறேன். அப்புறம் எல்லாருக்கும் பொங்கல் வேலைலாம் எப்படி போகுதுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்கிட்ட யாராவது பேசுங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். இதெல்லாம் வந்து நானும் வந்து நிறையா கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லி நிறையாவே எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்புறம் என்னென்னா, இந்த சேனல் வந்து இந்த அளவு ரீச் ஆகுறதே எனக்கு பெரிய விஷயமா தான் இருக்குது. நல்லாவே ரிவ்யூஸ் போகுது. நான் வந்து மற்ற சேனல்லலாம் போய் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எல்லாம் பார்க்குறப்ப எனக்கு வந்து ஓரளவுக்கு நல்லாவே வியூஸ் வந்து போகுது. பட் இன்னும் சில விஷயங்கள் வந்து எனக்கு இதில் பண்ண தெரில, ப்ராசஸ் வந்து பண்ண தெரியலை. இந்த ஷார்ட் வீடியோவில் வந்து லாங் வீடியோ லிங்க் கொடுக்குறதெல்லாம் எனக்கு தெரியலை. அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு அப்புறம் பொங்கல் வந்து நான் வந்து சிட்டிக்குள்ளே இருந்த பொண்ணு. ஸோ எங்கள் சைடு வந்து பொங்கல் வந்து பெருசாலாம் ஃபெஸ்டிவலாக பொங்கல் வச்சு சாப்பிட்டு கரும்பு சாப்பிட்டு பேசாமல் முடிச்சிடுவோம். பட் வந்து ஹஸ்பண்ட் சைடு எப்படின்னா வில்லேஜ். ஸோ வந்து பொங்கலை வந்து ரொம்ப பெருசாக அதுவும் 3 டேஸ் வந்து அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே இந்த சூரிய பொங்கல் தான் வைக்கணும். விறகடுப்பில் தான் விடியறக்குள்ளே வந்து பொங்கல் வச்சு இறக்கிடுவோம். அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு படைச்சிட்டு அப்புறம் புது ட்ரெஸ் போடணும். அப்புறமா பொங்கல் சாப்பிட்டு கரும்பெல்லாம் வந்து நல்லா சாப்பிட்டு அன்றைக்கி டே வந்து மேக்ஸிமம் மார்னிங்கே பொங்கல் வந்து எங்களுக்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே வந்து மாமியார் வீட்டுக்கு போகணும். அங்கே வந்து மாட்டுப் பொங்கல் கொண்டாடுவாங்க. ஏன்னா அங்கே வந்து மாடு இருக்குது, ஆடு இருக்குது, கோழி இருக்குது, நாய் இருக்குது, அப்புறம் வந்து என்னது புறா இருக்குது, அதுக்கப்புறம் பூனைக்குட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. அங்கே இல்லாததே இல்லை. நாங்கள் மட்டும்தான் அங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நாங்கள் மட்டும்தான் இங்கே இருக்கோம். 4 பேர் ஹஸ்பண்ட் கூட பிறந்தவங்க. நாங்கள் வந்து சொந்த வீடு இடம் வாங்கி வீடு கட்டி இந்த சைடு வந்துட்டோம். ஸோ வந்து அவங்க வந்து மற்ற 3 பசங்க வந்து பக்கத்துலேயே தான் இருக்காங்க. ஸோ அங்கே வந்து எப்பயுமே ஜகஜகன்னு தான் இருக்கும், கூட்டமாக தான் இருக்கும். ஸோ நாங்கள் அடிக்கடி அங்கே போவோம். எல்லா ஃபங்க்ஷனுக்குமே அங்கே தான் போவோம். அங்கே போய் நல்லா செலிப்ரேட் பண்ணிவிட்டு குழந்தைங்கள விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலில் காளியம்மன் கோயிலில் போய் சாமி கும்பிடுவோம். எங்கள் குலசாமியும் அங்கே தான் இருக்காங்க. அங்கே போய் சாமி கும்பிட்டு மெதுவாக தான் வந்து வீட்டுக்கு திரும்பி வருவோம். பட் ஆனால் மேக்ஸிமம் நைட்டு தங்க மாட்டோம். எனக்காவது தங்குறதுக்கும் அங்கே இடமெல்லாம் இருக்குது. பட் எனக்காச்சும் தங்குவோம். பக்கத்தில் தானே 15 மினிட்ஸ்ன்றப்ப நாங்கள் வந்து திரும்ப வீட்டுக்கு வந்துடுவோம். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, பொங்கல் செலிப்ரேஷன் முடிஞ்சு நெக்ஸ்ட் டே வந்து இந்த போட்டியெல்லாம் வைப்பாங்க தம்பிங்களுக்கு. அதுக்கு வந்து ஹஸ்பண்ட் திரும்ப கூப்பிட்டு போவாங்க. நான் வந்து வீட்டில் தான் இருப்பேன். அந்த டைம் வந்து நான் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பேன். கொஞ்சம் பசங்க இல்லாதனால நல்லா ரிலாக்ஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான் எங்களோட பொங்கல். அப்புறம் என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஏதாவது மிஸ்டேக்னால் ப்ளீஸ் எனக்கு வந்து சொல்லுங்கள். நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிற ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.